ரெண்டாவது குஃப்ரும் பிஹி, அந்த அல்லாஹ்வை மறுக்கிறீங்க, இது ரெண்டாவது தப்பு. வல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுவதற்கும் நீங்கள் தடுக்கிறீர்கள், இது மூணாவது தப்பு. வயுக்ராஜ் அஹ்லிஹி மின்ஹு அக்பர் இன்தல்லாஹ், அது மட்டுமல்ல ஈமானை ஏற்றுக்கொண்டவங்களை அவங்களுடைய வீட்டை விட்டு துரத்துறீங்க. இப்படிப்பட்ட 4 காரியங்களை நீங்க செஞ்சிருக்கும் போது ஒரு காரியம் செஞ்சா என்ன வந்துட போகுது? அல்லாஹ் கேட்கிறான். இவர்கள் செஞ்சது தப்பு தான், எந்த சூழ்நிலையில செஞ்சாங்க? நீங்களோ அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுக்கிறீங்க, மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு தடுக்கிறீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்கிறீங்க, யார் ஈமானை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்கள வீட்டை விட்டு துரத்துறீங்க, இவ்வளவு தவறுகளை பண்றீங்க. இந்த தவறுகளுக்கு முன்னால இது ஒரு பெரிய தப்பே கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், மின்ஹு அக்பரு இன்தல்லாஹ் வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? குழப்பம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஊரை விட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கி மக்களை நிம்மதி இல்லாம ஆக்கி ஒவ்வொருவரையும் அடிச்சு துன்புறுத்தி வேதனைப்படுத்தி பல குழப்பங்களை செய்றீங்களே, இந்த குழப்பங்கள் இருக்கிறதே வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல். குழப்பங்கள் செய்வது கொலை செய்வதை விட மிகப்பெரிய ஒரு சோதனையாகும், மிகப்பெரிய ஒரு பாவமாகும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்றான்? சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தை சொல்லும்போது ஒரு விஷயத்தை நினைக்க தோணுது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கெல்லாம் பின்னால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டதுக்கு பின்னால ஒரு தடவை மக்காவில் வந்து கவர்னராக இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கூட்டத்தார் ஈராக்லேருந்து வர்றாங்க, கூஃபாவிலேருந்து வர்றாங்க. வந்து ஹஜ்ஜிக்காக வந்தவங்க கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க. இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய நிலைமையில் கொசுவை கொல்லலாமான்னு கேட்டாங்க. இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய நிலைமையில் கொசுவை கொல்லலாமான்னு கேட்டாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மக்களை பார்த்து சொன்னாங்க, மக்களே இவங்களுடைய கேள்வி எனக்கு பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரனை தங்களுடைய கையினால் கொன்ற இவர்கள் கொசுவை கொல்லலாமான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமையான பேரர் ஹுசைனை தங்களுடைய சொந்த கரங்களால் கொன்ற இவர்கள் சட்டம் கேட்கறத பார்த்தீங்களா, கொசுவை கொல்லலாமான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அல்லாஹ்வினுடைய தூதருடைய பேரரை கொல்லலாமான்னு சட்டம் கட்டியா நீ அந்த நேரத்துல? அதை ஹலாலாக்கி கொலை செஞ்ச, ஆனா இன்னைக்கு ஒரு கொசுவை கொல்லலாமான்னு சட்டம் கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? மக்களை பார்த்து அந்த மக்களை கண்டிக்கின்ற வகையில. காரணம் என்னன்னு சொன்னா, எல்லாருமே அதுக்கு பொறுப்புதாரி தான். கூஃபாவிலே இருந்த அத்தனை பேரும் அதற்கு பொறுப்புதாரி தான். காரணம் என்னன்னு சொன்னா, எல்லோரும் சேர்ந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடிதம் எழுதி வாங்க உங்களுக்கு பையத் செய்யறோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த யஸீதினுடைய படையை கண்ட உடனே நாங்கள்லாம் கடிதம் எழுதலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அங்கே அதாவது எத்தனை சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர் அவர்களை நிர்மூலமாக்கப்பட்டு சல்லடைகளாக ஆக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட அந்த வரலாறு இருக்கிறதே இன்றைக்கும். அதாவது அந்த ரணம் மாறாமல் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே வேதனை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கர்பலாவுடைய நிகழ்வு என்பதாக நாம் நினைக்கிறோமே, அந்த நிகழ்ச்சியை செஞ்சவங்க கொசுவை கொல்லலாமான்னு கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னாங்க. அத மாதிரிதான் அல்லாஹ் பதில் சொல்றான், நீ மஸ்ஜிதுல் ஹராம்ல நுழையக்கூடாதுங்கிற, அதை விட்டு துரத்துற, ஈமானை ஏத்துக்கிட்டவங்களை துரத்துற, நீனு ஈமானை ஏத்துக்கிறல, இவ்வளவு தவறுகளை செஞ்சுட்டு ஒரே ஒரு கொலை செஞ்ச உடனே முகமதுனுடைய கூட்டம் கொலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ குற்றம் சாமத்திரிய, இது குற்றம் என்றால் நீ செஞ்சிருக்கக்கூடிய இந்த 4 இதை விட பெரிய குற்றம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி என்ன செஞ்சிட்டான்? அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் செஞ்சது தப்பே இல்லை, அவர் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை இறக்கி சஹாபாக்களுக்கு மத்தியிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலும் அவர்களை அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹுவை புனிதமானவர்கள், சிறப்பிற்குரியவர்கள் என்ற அதாவது அடையாளத்தை அல்லாஹ் உண்டு பண்ணுகிறான் என்றால் இதுவும் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. ஒரு சஹாபியினுடைய பேர்ல அவங்க சுத்தமானவங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குறாங்கன்னா இது சாதாரண விஷயமா? இது எவ்வளவு பெரிய விஷயம்! கியாமத் நாள் வரை இவர்களை பற்றி ஓதப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை உருவாக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு அற்புதமான சிறப்பு. அதை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அவ்வளவு சிறப்பை பெற்றவர்கள் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா எல்லாரும் கட்டி அணைச்சி இவங்களுக்கு மானக்கா பண்ணி வாழ்த்துக்களை சொல்றாங்க. புஷ்ராலக்கும் புஷ்ராலக்கும் என்று எல்லோரும் வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். காரணம் அல்லாஹ்வுடைய ஆயத்து இவர்களை புகழுது, அதனால நாங்க புகழ்றோம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்றாங்க. அதே போல பத்ரு போர்க்களத்திலும் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த ஆயத்தை இறங்கின உடனே பிடித்து கொண்டு வரப்பட்ட
அந்த 2 அடிமைகள் இருக்கிறாங்கல்ல, அந்த அந்த கைதிகள், அந்த கைதிகளுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தாதான் நாங்கள் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி நஷ்ட ஈடு வாங்கப்பட்டு என்ன செய்கிறாங்க, அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதே போல அதுவரை இந்த வசனம் இறங்குற வரைக்கும் அந்த இடத்துல கொல்லப்பட்டு அந்த மக்களுடைய பொருள்களை கனிமத்தா எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அது பங்கு வைக்கப்படாமல் மூளையில கிடந்துச்சு. யாருமே அதை ஏற்றுக்கல. நபி அவர்களும் அதை புறக்கணித்தார்கள். தாயத்தை இறக்கப்பட்ட உடனே சஹாபாக்களை கூப்பிட்டு அந்த 8 பேருக்கும் பங்கு வச்சு கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருள், அல்லாவே சான்று கொடுத்துட்டான், இது நீங்க ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம் தான் சொல்லிட்டு அதே மாதிரி அந்த அந்த கைதிகளுக்காக வாங்கப்பட்ட நஷ்ட ஈட்டையும் பிரித்து கொடுக்கிறார். இப்போ இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள் என்பது இதனுடைய இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உண்டாகிறது. அதன் பிறகு பத்ர் போர்க்களத்திலேயும் இந்த சஹாபி கலந்துக்கிறாங்க, உஹது போர்க்களத்திலேயும் கலந்துக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்தை அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெறுகிறார்கள். உஹது போர்க்களத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா, உஹது போர்க்களம் நடக்கிறது. ஃபகான லி அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் வ ஸாஹிபிஹி ஸஅத் இப்னு அபி வக்காஸ் மஹா கிஸ்ஸத்துன் லா துன்சா. இவர்களும், அதாவது இந்த ஸஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேரும் இந்த அல்லாஹ்வுடைய பாதையில போராடுகிற விஷயத்தில் இணை பிரியாமல் போராடுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 2 பேரும் இணைஞ்சி உஹது போர்க்களம் நடக்கிறதுக்கு முன்னால அன்னைக்கு நைட்டு 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. நான் ஒரு துவா செய்வேன், நீங்க ஆமீன் சொல்லணும். நீங்க ஒரு துவா செய்யணும், நான் ஆமீன் சொல்லுவேன். நம்ம 2 பேரும் நமக்கு இஷ்டப்பட்ட துவாவை நம்ம கேட்போம். இந்த உஹது போர்க்களத்தில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத துவா கேட்போம், ஏற்றுக்கொள்ள. அப்போ நீங்க ஆமீன் சொல்லணும், என்னுடைய துவாவுக்கு நீங்க ஆமீன் சொல்லுங்க, உங்களுடைய துவாவுக்கு நான் ஆமீன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு அப்போ அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, போய் ஸஅத் இப்னு அபி வக்காஸை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, அலா ததுல்லாஹ, நீங்க ஒரு துவாவை செய்யுங்க. ஃபகுல்து பலா ஃபகலவுனா ஃபீ நாஹியத்தின் ஃபதஅவுது. அப்போ நாங்க 2 பேரும் என்ன செய்யறோம், தனியா போனோம். யா ரப்பி, அப்போ துவா செய்றாங்க, யா ரப்பி இதா லகீத்துல் கது. ஸஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்றாங்க, யா ரப்பி இதா லகீத்துல் அதுவ ஃபலக்கினி ரஜுலன் ஷதீதன் பஸுஹு ஷதீதத்தன் ஹரதுஹு. நான் ஒரு போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பலம் வாய்ந்த ஒரு பராக்கிரமசாலியான ஒரு வீரன் என்னிடத்திலே மோத வேண்டும், மோதி என்னிடத்திலே என்னை கடுமையாக தாக்க வேண்டும், நான் அவனோடு கடுமையாக போராட வேண்டும். வயுகாத்திலுனி, அவன் என்னிடத்திலே கடுமையாக போராட வேண்டும். சும்மர்சுகுனில் லஃபர அலைஹி, யா அல்லாஹ் பிறகு நான் அவனை வெற்றி கொள்ள வேண்டும். ஹத்தா அக்துலஹு, பிறகு அவனை நான் கொல்ல வேண்டும். வாஹுத சலபஹு, அவனுடைய பொருள்களை எல்லாம் நான் கனிமத்தாக எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அப்துல்லாஹ் யாரே ஸஅத் இப்னு அபி வக்காஸ் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னிடத்திலே ஒரு மிகப்பெரிய முரட்டுத்தனமான வீரன் என்னை அந்த எதிர்கொள்ள வேண்டும், நானும் அவனும் பயங்கரமாக மோதிக்கொள்ள வேண்டும், அந்த போராட்டத்திலே நான் மிகைக்க வேண்டும், அந்த வீரனை சாய்த்து அவனை நான் கொல்ல வேண்டும், அவன் வைத்திருந்த கனிமத்து பொருளை நான் எடுக்க வேண்டும், யா அல்லாஹ் இதற்கு எனக்கு பாக்கியத்தை கொடு என்று சொல்லி யார் கேட்கிறது, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் கேட்ட உடனே ஃபஅம்மன அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் சொன்னாங்க ஆமீன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க துவா செஞ்ச உடனே அவங்க ஆமீன் சொல்றாங்க. சொல்லிட்டு பிறகு சொன்னாங்க, நான் துவா செய்யறேன், நீங்க ஆமீன் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்றாங்க, அல்லாஹும்ம அர்ஸுக்னி ரஜுலன் ஷதீதன் ஹரதுஹு ஷதீதன் பஸுஹு உகாத்திலுஹு ஃபீக வயுகாத்திலுனி ثم يأخذني فيجدع أنفي وأذني فإذا لقيتك غدا قلت فيما جدع أنفك وأذنك يا عبد الله بن جحش فأقول فيك وفي رسولك صلى الله عليه وسلم فتقول صدقت. قال سعد بن أبي وقاص آمين. அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கக்கூடிய துஆவை பாருங்க. கேட்குறாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம அர்ஸுக்னி ரஜுலன் ஷதீதா, ஒரு முரட்டுத்தனமான கடுமையான வீரனாகி இருக்கக்கூடிய ஒரு காஃபிர் என்னை அணுக வேண்டும், என்னை பார்க்க வேண்டும், என்னிடத்திலே போராட வேண்டும். ஹரதுஹு ஷதீதன் பஸுஹு, அவனுடைய வீரமும் ஆயுதமும் பயங்கரமாக இருக்க வேண்டும். உகாத்திலுஹு ஃபீக, அவனை நான் உன் விஷயத்திலே நான் அணுக வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். வயுகாத்திலுனி, அவனும் என்னிடத்திலே சண்டையிட வேண்டும். சும்ம யஅகுதுனி, பிறகு அவன் என்னை மிகைக்க வேண்டும்.
மிகைத்து என்னை பிடிக்க வேண்டும். ஃபயுஜ்தஉ அன்ஃபி வஉதுனி, பிறகு அவன் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் துண்டு துண்டா நறுக்கணும். துவாவை பாருங்க, எப்படிப்பட்ட துவா பாருங்க. அல்லாஹ் அக்பர், பயங்கரமாக அவர்கள் கேட்கக்கூடிய துவா. அவன் என்னை பிடித்து ஃபயஜ்தஉ அன்ஃபி, என் மூக்கை துண்டாக்கணும், வஉதுனி, காதுகளை துண்டாக்கணும். ஃபைதா லகீதுக கதன், நாளைக்கு நான் மூக்கு இல்லாம காது இல்லாம அப்படியே முண்டமாக எழுந்து நாளை மறுமையிலே வருகிற போது குல்த, நீ என்னை பார்த்து கேட்கணும், ஃபீம ஜுதிஅ அன்ஃபுக வஉதுனுக, உன்னுடைய மூக்கு காதெல்லாம் ஏன் வெட்டப்பட்டுச்சு, துண்டிக்கப்பட்டுச்சு அப்படி நீ கேட்கணும். ஃபஅகூலு, நான் அப்ப சொல்லணும், யா அல்லாஹ் ஃபீக வ ஃபீ ரசூலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்காகவும் உன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் என்னுடைய காது மூக்கெல்லாம் துண்டிச்சிட்டாங்க யா அல்லாஹ் அப்படின்னு நான் சொல்லணும். ஃபத்தகூலு, நீ சொல்லணும், சதகத, கரெக்டா சொன்ன, நீ சரியாகத்தான் சொன்னாய் என்று நீ சொல்ல வேண்டும் என்று சொன்ன இந்த துவாவை கேட்ட உடனே சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பக்கமா உட்கார்ந்துக்கிட்டு ஆமீன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் சண்டை நடக்குது. சண்டையில சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லக்கத் கானத் தஅவத்து அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் கைரம் மின் தஅவதி, நான் கேட்ட துவாவை விட அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷினுடைய துவா ரொம்ப பிரமாதமான துவாவை போச்சு. அவர்கள் சொன்ன மாதிரியே ஃபலக்கத் ரஅய்துஹு ஆகிரன் நஹார், அந்த போர்க்களம் நடந்த அந்த அன்று பகல் கடைசியிலே அவரை நான் பார்த்தேன். வக்கது குத்தில வ முத்தில பிஹி, அவருடைய காது, அவருடைய மூக்கெல்லாம் துண்டிக்கப்பட்டு கோரமாக்கப்பட்டிருந்தார், முகம் சிதைக்கப்பட்டிருந்தது. வ இன்ன அன்ஃபஹு வ உதுனஹு லமுஅல்லகானி அலா ஷஜரத்தின் பிகைத்தின், அவருடைய காதும் மூக்கும் ஒரு நூலிலே கோர்க்கப்பட்டு மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தேன். அவருடைய காதுகளும் மூக்கும் ஒரு நூலினால் கோர்க்கப்பட்டு மரத்திலே தொங்கிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அந்த அளவிற்கு சிதைக்கப்பட்டார்கள். அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அளவிற்கு ஷஹீதாக்கப்பட்ட இவர்கள், அதே போல இவர்களுடைய பெரிய தந்தை, இவர்களுடைய அதாவது மாமா யாரு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரி தான் உமைமா, அவருடைய சொந்த மருமகன் தான் இவங்க. யாரு? உமைமா, தன்னுடைய தங்கச்சியினுடைய மகன் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ். எனவே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சய்யிது ஷுஹதாவாக அங்கே கோரமாக அங்கே என்ன செய்கிறார்கள்? ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவர்களோடு இவர்களும் சேர்ந்து ஒன்றாக அடக்கப்படுகிறார். இன்னைக்கு உஹதுல நம்ம போய் பார்த்தோம் சொன்னா 2 கபர் தனியா இருக்கும், தனியா கட்டப்பட்டு தனியா இருக்கும். அதுல வந்து அடக்கப்பட்டிருக்கக்கூடிய யாருன்னு சொன்னா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். இன்னொரு பகுதியில பெரிய காம்பவுண்ட் மாதிரி எழுப்பப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கும், அங்க கட்டப்பட்டிருக்கும். அங்க வந்து 70 சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே 70 சஹாபாக்களும் இங்கே தனியாக இந்த 2 பேரையும் அடக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, அவருடைய உத்தரவுக்காக வேண்டி தங்களுடைய வீடு வாசல், தங்களுடைய ஊர் அனைத்தையும் தியாகம் செய்த இந்த சஹாபாக்கள் தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு அல்லாஹ்விடத்தை மன்றாடி கேட்டு அந்த ஷஹாதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது இவர்களுடைய அற்புதமான வரலாற்றினுடைய முக்கியமான படிப்பினை என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இவர்களுடைய ஜனாசாவும் அங்கே அடக்கப்பட்டிருப்பதை இன்றைக்கும் நாம் பார்க்க முடிகிறது. அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகளும் அவருடைய வரலாறுகளும் நம்முடைய வாழ்க்கையிலும் சிறந்த படிப்பினைகளை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல படிப்பினைகளை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.